ஓகே, நான் கதைக்கிறது எல்லாருக்கும் விளங்குதா? ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணாதான். ஓ விளங்குது. ஓகே, ஓ கடைசியாக நாங்கள் இந்த 2ஆம் பாடத்தில் கடைசி பகுதியை வந்து படிக்கணும். மொத்தமாக உங்களுக்கு 3 பாடம் இதோட நான் வந்து டச் பண்ணி வச்சுருக்கிறேன். முதலாம் பாடம் என்னத்தை பற்றி படித்தோம்னு சொன்னால் நம்பரிங் சிஸ்டத்தை பற்றி படித்தோம் இல்லையா, எண்முறைமைகளை பற்றி படித்தோம். 3ஆம் பாடம் வந்து படித்தோம். அடுத்தது சொல்முறை வழிப்படுத்தல், அதாவது முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி படித்தோம். 2ஆம் பாடம் தான் நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் பாடத்தில் முக்கியமாக என்ன நாங்கள் படித்தோம்னு சொன்னால் கணனி சம்பந்தப்பட்ட செட்டிங்ஸுகள், பிரதானமான செட்டிங்ஸ் மற்றும் கணனியுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை வந்து எப்படி நாங்கள் தீர்வு செய்கிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வரோம். ரைட். நம்பரிங் சிஸ்டம் முதலாம் பாடம் எடுத்தால் முக்கியமாக நாங்கள் 2 நம்பரிங் சிஸ்டம் படித்தோம். இது ஒரு மீட்டல் கிளாஸ் மிச்ச நாளில் கொஞ்சம் நடக்காததுனால ஒரு மீட்டல் ஒன்று செஞ்சு கொண்டு போகிறோம். அப்போ முதலாம் பாடத்தில் நாங்கள் என்ன படித்தோம்னு சொன்னால் நம்பரிங் சிஸ்டம், எண்முறைமைகளை முக்கியமாக 2 நம்பரிங் சிஸ்டம். என்னென்ன 2 நம்பரிங் சிஸ்டம்? ஒன்று பைனரி 0,1, மற்றது வந்து டெசிமல் தசம 0 - 9 மட்டும். இதனுடைய எண்முறைகள் எப்படி? அடுத்தது எப்படி நாங்கள் பைனரி நம்பரிங் சிஸ்டத்தை டெசிமலுக்கு மாற்றுறது, டெசிமல் நம்பரிங் சிஸ்டத்தை பைனரிக்கு மாற்றுறது, இதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியான மிச்ச நம்பரிங் சிஸ்டமும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு அறிமுகப்படுத்தினேன். என்னென்ன நம்பரிங் சிஸ்டம்? ஒக்டலாக இருக்கட்டும், ஹெக்ஸாடெசிமலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்பரிங் சிஸ்டம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இது உங்களுக்கு 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு வகுப்புகளில் வந்து உங்களுக்கு இருக்குது. இதான் முதலாம் பாடத்தில் ஒரு சுருக்கம். எல்லாருக்கும் நான் சொல்லக்குள்ள ஞாபகம் வரணும். நாங்கள் செஞ்ச கேள்விகள், செஞ்ச எக்ஸாமுகள், படித்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். 3ஆம் பாடத்தில் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல போனால் மைக்ரோசாஃப்ட் வேர்டு சொல்முறை வழிப்படுத்தலை வந்து நாங்கள் வந்து படித்தோம். அதில் முக்கியமாக ஒரு கடிதம் ஒன்று எப்படி நாங்கள் டைப் பண்ணுறது, ஒரு நோட்டீஸ் ஒன்று எப்படி டைப் பண்ணுறது, ப்ராக்டிக்கலோடு வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த ஒவ்வொரு டூல்ஸும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டூல் பாஸ் இருக்குத்தானே, அந்த டூல் பாஸில் உள்ள ஒவ்வொரு டூல்ஸும் வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபொண்ட் கலர், ஃபொண்ட் சைஸ், ஃபொண்ட் ஸ்டைல், டபுள் அண்டர்லைன், இந்த மாதிரி அந்த ஃபொண்ட்டின் கலரை மாற்றுறது, டிசைனை மாற்றுறது, ஸ்டைலை மாற்றுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்களையும் வந்து நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கணும். நான் இதில் ஓலவல் கேள்வியும் உங்களுக்கு செஞ்சு விட்டேன். ஏனென்று சொன்னால் இந்த அறிவு உங்களுக்கு ஓலவல் மட்டும் தேவை என்றபடியால் தான் அவ்வளவும் நான் வந்து செஞ்சு விட்டது. ஸோ இது வந்து 3ஆம் பாடத்துடைய ஒரு சுருக்கம். இப்படியே நாங்கள் 5ஆம் பாடத்துக்கு 2ஆம் பாடத்துக்கு போனால் 2ஆம் பாடத்தில் முக்கியமாக நாங்கள் வந்து பார்த்தோம். 2ஆம் பாடத்தில் முக்கியமாக நாங்கள் வந்து பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதனுடைய நேர வளையம், டைம் ஜோன்னு சொல்லுவோம், கரன்சி டாலரா, எல்கேஆரா, இந்தியன் ருபீஸா, லாங்குவேஜ் தமிழா, இங்கிலீஷா, சிங்களயா, ஜப்பனீஸா, இந்த மாதிரி அடிப்படை செட்டிங்களை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். 2வது பாட்டாக கணனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரதானமாக நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வன்பொருள் சார்ந்த பிரச்சனைகள், மென்பொருள் சார்ந்த பிரச்சனைகள். வன்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் என்று சொல்லும்போது
ஓ சொல்லுங்கள் என்ன கிளாஸில் இருக்கிறேன். ரைட். அப்போ வன்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் என்று வரும்போது முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் கம்ப்யூட்டர் ஒன் பண்ணாமல் இருக்கிற நேரம் பிரச்சனைகள் வருது. கம்ப்யூட்டரோட போர்ட்ஸ் இருக்குத்தானே, நெட்வொர்க் போர்ட்டாக இருக்கட்டும், யூஎஸ்பி போர்ட்டாக இருக்கும், அது சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. அதை எப்படி நாங்கள் தீர்வு செய்கிறது, இந்த மாதிரி வன்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தோம். அடுத்து நாங்கள் தலையங்கம் போட்டோம் மென்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தலையங்கம் போட்டோம். ரைட். இதுவரைக்கும் எல்லாருக்கும் நான் சொன்ன சமரி, நான் சொல்லக்குள்ள நாங்கள் படித்த விஷயங்கள் ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? ரைட். இப்போ நாங்கள் மென்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் அதை நாங்கள் பார்ப்போம். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரீன் விளங்குது தானே எல்லாருக்கும்? ரைட். மென்பொருளை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். இது நாங்கள் ஏற்கனவே படித்தோம். பிரயோக மென்பொருள், பணி செயல் முறைமை அப்படின்னு சொல்லி 2ஆக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். ரைட். ஸோ பிரயோக மென்பொருள், பிரயோக மென்பொருள். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் பணி செயல் முறைமை என்று சொல்லி சொல்லுவோம். ரைட். சாலான்னு சொல்லுங்க, பிரயோக மென்பொருள்னா என்ன, இல்லாட்டி அதுக்கான உதாரணம் என்ன? சதா, பிரயோக மென்பொருள்னா என்ன, அதுக்கான உதாரணம் என்ன? சாஃப்ட்வேர் சார்ந்த பிரச்சனைகள். நான் கேட்குறது இப்போ உங்கள்கிட்ட பிரயோக மென்பொருள் என்றா என்ன ஆளதான் கேட்குறேன். அஃபானா, மறந்துட்டீங்களா எல்லாம் படித்ததெல்லாம்? இப்போ நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரும். பிரயோக மென்பொருள் என்று சொன்னால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். யாராவது உதாரணம் சொல்லலுமா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு? சொல்லுங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், வேர்ட், எக்ஸல். விளங்குதா? அதாவது பிரயோக மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட தேவைகளுக்காக, எங்களோட பிரயோகங்களுக்காக, அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், லேசு. நான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. தெளிவாக இதை பற்றி நான் விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு ஆரம்பத்தில். பிரயோக மென்பொருள் பிரயோகத்திற்காக பாவிக்கப்படுகிற மென்பொருள்கள். பிரயோகம் என்ன? பிரயோகம் எங்கள்கிட்ட இருக்குது, ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணணும், அது எங்களோட அப்ளிகேஷன். அதுக்காக என்ன சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்? வேர்ட். சில கணித்தல்கள் நாங்கள் செய்கிறோம், எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் பிரயோக மென்பொருள். ஏன் பிரயோக மென்பொருள்? வாட்ஸ்அப் இன்னொரு ஆளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மெசேஜ் அனுப்புகிறோம். அப்போ அதில் அப்ளிகேஷன் ஒன்று எங்களுக்கு இருக்குது, அது பிரயோக மென்பொருள். அதே மாதிரி இந்த ஜூமாக இருக்கட்டும், ஸ்கைப்பாக இருக்கட்டும், எல்லாமே என்னது? பிரயோக மென்பொருள்கள். பணி செயல் முறைமை என்று சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுக்கான உதாரணம் தான் விண்டோஸ், லினக்ஸ், உபுண்டு, இந்த மாதிரி விஷயங்கள். இதுவும் நான் உங்களுக்கு தெளிவாக படித்து தந்தேன். ரைட். இப்போ ஞாபகம் வருதா? பணி செயல் முறைமை என்றா என்ன, பிரயோக மென்பொருள் என்றா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர்ஸ். இந்த பிரயோக மென்பொருள் தொழிற்படுவதற்கு கட்டாயம் பணி செயல் முறைமை தேவை. எங்களுக்கு ஒரு லேப்டாப்பை விண்டோஸ் இல்லாமல் இயக்க இயலாது.
உபுண்டுவோ லினக்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் இயக்க இயலாது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் எங்களுக்கு பிரயோக மென்பொருள் நிறுவப்பட்ட மாதிரி நாங்கள் கருதி கொள்ளலாம். அப்போ நாங்கள் மென்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் என்று வரும்போது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிரயோக மென்பொருள் சார்ந்த பிரசினம்ண்டா என்ன பிரச்சனைகள். 2வது பணி செயல்முறைமை சார்ந்த பிரச்சனைகள். இது எல்லாருக்கும் விளங்குது தானே? ரைட். எல்லாரும் என்ன செய்யுங்கண்டா, நாங்கள் தலையங்கம் போட்டிருக்கிறோம் மென்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. சரியா? அப்படியா போட்டிருக்கிறோம்? ரைட். அப்போ அதுக்கு கீழே இதை எழுதிக்கொள்ளுங்க. மென்பொருள் சார் பிரச்சனைகள் 2 வகைப்படும். இந்த அட்டவணை கீழே இந்த படத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. பிரயோக மென்பொருள் சார், அடுத்தது பணி செயல்முறைமை பிரச்சனை உண்டு. இதை போட்டுக்கொள்ளும். ரைட். அடுத்த தலையங்கம் பிரயோக மென்பொருள்கள். நான் இதை விளங்கப்படுத்திட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பிரயோக மென்பொருள்களுக்கு கீழால் உதாரணம் என்று போட்டு இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் இது பிரயோக மென்பொருள்கள் எல்லாமே என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். உதாரணம் என்று போட்டு வேர்ட், ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸல் என்று போடுங்க. இதுக்கு இது போடுவோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எம்எஸ் வேர்ட். என்கிட்ட இது அவளுக்கு எழுதணுமா யோசிச்சா? உதாரணத்துக்கு கீழே எல்லாம் எழுதணுமே. வேர்ட் இது வந்து எம்எஸ் எக்ஸல். வெப் ப்ரௌசருக்கு வந்து கூகுள் குரோம். ஃபோட்டோ எடிட்டிங் அதை இருக்கட்டும். பிக்சல் ஆர்ட். உதாரணம். நீங்கள் இந்த தமிழால் எழுதாட்டியும் நான் இந்த பச்சை கலரால் எழுதிக்கிறேன் தானே, அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. உதாரணத்தில் காணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே பிரயோக மென்பொருள்னா என்ன அப்படி என்று சொல்லி. சரின்னு சொன்னால் chat மெசேஜ் ஒன்று போட்டுட்றீங்களா எல்லாரும்? எவ்ரிவனுக்கு போடுங்க, தனி எனக்கு போடாமல் எஸ்ன்னு போட்டிங்கன்னா சரி. அடுத்தது இந்த ஜூமில் வந்து 40 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே எண்ட் ஆகிரும். அப்படி எண்ட் ஆகினா திருப்பி அதே லிங்கில் ஜாயின் ஆகுங்கள. நான் கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இன்றைக்கி நாங்கள் இதை முடிச்சுட்டு தூங்குவோம். பரவாயில்லையா லேட் ஆகினா?
லேட் ஆகினா பரவாயில்லன்னு சொன்னால் செட்டில் போடுங்க ஒன்றுன்னு சொல்லி. அடுத்தது பிரயோக மென்பொருள் சார்ந்த தவறுகள். ரைட், இதையும் நீங்கள் எழுதி கொள்ளணுமே. செயற்படுத்த முடியாமை. பிரயோக மென்பொருள் செயற்படுத்த முடியாமை என்று சொன்னால் எங்களோட சாஃப்ட்வேரை வந்து ஒர்க் பண்ணாது. சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணாது. ரெண்டாவது, திறந்த போதும் துலங்களை காட்டாமை. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனாலும் அதோட விண்டோ வராது, சும்மா அந்த லோடாகி கொண்டு இருக்கும். அடுத்தது, முழுமையாக இடைமுகம் தென்படாமை. இடைமுகம்டா என்ன பிள்ளைகள்? இடைமுகம்டா இன்டர்ஃபேஸ். இடைமுகம்டா இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் என்று சொல்கிறது, இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் திறந்தோடல அந்த செட்டெல்லாம் வருது தானே, அதுக்கு தான் சொல்கிறது இன்டர்ஃபேஸ் என்று சொல்லி, இடைமுகம் என்று சொல்லி. இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு, GUI. ரைட், GUI அப்படின்ற ஒரு பேர் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ரைட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்று இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால், அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் திறந்தோன்ன வார அந்த இடைமுகம் இருக்குது தானே, அதுக்கு தான் நாங்கள் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லுவோம். அது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். வாட்ஸ்அப்புக்கு வேறு, வைபருக்கு வேறு, IMOக்கு வேறு, அதே மாதிரி ஜூமில் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து வேறு. அந்த மாதிரியே அடுத்தது, திறப்பதற்கு நீண்ட நேரம் செல்லுதலும் மெதுவான இயக்கமும், டிலே ஆகிற, லெக்கிங் ஆகிற, ஒர்க் பண்ணக்குள்ள லெக்கிங் ஆகிற, இல்லாட்டி டிலே ஆகிற. அடுத்தது, பயனரின் கட்டளைக்கு அமைய தொலைப்படாமல். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் மெசேஜ் வருதில்லை. இல்லாட்டி எனக்கு கால் பண்ண பார்க்குறீங்க, ஆனால் கால் வருதில்லை. அடுத்தது, பணி செயல்முறைமை சார் செயற்பாடுகள் நடைபெறாமை. அது ஆப்பரேட் பண்ணக்குள்ள அதுக்கும் விண்டோஸுக்கும், அதாவது பணி செயல் முறைமை இருக்குத்தானே, முறைமை சாஃப்ட்வேருக்கும் இடையிலான அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்த இயலாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பிரயோக மென்பொருள் சார்ந்த தவறுகளாக நாங்கள் என்ன செய்யலாம், கருதி கொள்ளலாம். ரைட், அப்போ ஒரு சுருக்கமாக சொன்னால், எங்களுக்கு சாஃப்ட்வேரை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிரயோக மென்பொருள், அடுத்தது வந்து பணி செயல் முறைமை. பிரயோக மென்பொருள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் MS Word, MS Excel, Google Chrome, WhatsApp, Viber, Zoom எல்லாமே பிரயோக மென்பொருள். பிரயோக மென்பொருள் அந்த வேர்டில் வச்சு, அந்த வசனத்தில் வச்சு கண்டுபிடிங்க. பிரயோகம் ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் பயன்படுத்தப்படுகின்ற மென்பொருட்கள், சாஃப்ட்வேர்ஸ், அதான் பிரயோக மென்பொருள். ரைட், அப்போ அது சம்பந்தமான தவறுகள் என்னென்ன? ஒன்று, அதை வந்து இயக்க முடியாமை, செயற்படுத்த முடியாமை. நாங்கள் அதை திறந்த போதும் அது இன்னும் சுற்றி கொண்டிருக்கும், துலங்காமை. முழுமையாக இடைமுகம் இன்டர்ஃபேஸ் வராது, இல்லாட்டி அது ஓப்பன் பண்ண மிச்ச நேரம் எடுக்கும் லோட் ஆகிறதுக்கு.
இல்லாட்டி பயனரின் கட்டளைக்கு நீங்கள் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி பணி செயல்முறைமை சார் செயற்பாடுகள் நடைபெறாமல். ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து பொதுவாக எங்களுக்கு ஏற்படலாம். ரைட். இப்போ இதுவரைக்கும் எழுதினா எல்லாரும் எனக்கு 2 போடுங்க சேட்டில். இதை எழுதணும். பிரயோக மென்பொருள் சார்ந்த தவறுகள் என்று தலைப்பு போட்டுட்டு இதெல்லாம் எழுதுங்க. முதலாவது தீர்வு அந்த பிரச்சனைகளுக்கு சாஃப்ட்வேரை மென்பொருளை க்ளோஸ் பண்ணி, அதாவது மூடி மீண்டும் என்ன செய்கிறது, ஓப்பன் பண்ணுற. ரைட். அதாவது நீங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ப்ராக்டிக்கலாக. எப்படின்னா சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒன் பண்ணுவீங்க, அது வந்து லோட் ஆகாது. இல்லாட்டி என்ன செய்வீங்க, ஜூமை ஒன் பண்ணுவீங்க, அது வந்து லோட் ஆகாது. அப்புறம் என்ன செய்வீங்க, அதை க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுவீங்க, ஆனால் வேலை செய்யும். அப்படி நடந்திருக்கா யாருக்கும்? அப்போ வந்து என்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு, இல்லாட்டி அங்கே அப்படி நாங்கள் தள்ளி போட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணினா அநேகமான பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும். ரைட். அது முதலாவது தீர்வு. ரெண்டாவது தீர்வு என்னென்னா பிள்ளைகள், ரெண்டாவது தீர்வு கம்பேட்டிபிலிட்டி. ரைட். கம்பேட்டிபிலிட்டி பாருங்க, நான் உங்களுக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். கம்பேட்டிபிலிட்டி என்று சொன்னால் இசைவாக்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இப்போ ஒரு உதாரணம் ஒன்று எடுப்போமே. ஒரு உதாரணம் உண்டு. மீன் இருக்குத்தானே, மீன் எதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சது? தண்ணிக்கு. மீனை கொண்டு போய் நாங்கள் வெளியில் வச்சா என்ன செஞ்சிடும், அது மீன் என்ன ஆயிரும் பிள்ளைகள்? மீன் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சா செத்துரும். ஏன் செத்துரும்? அது வந்து வெயிலுக்கு தண்ணி இல்லாமல் வாழ பழகல்ல, இசைவாக்கம் அடையலை. அதான் இந்த கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யறதுக்குரிய அப்போ ரெண்டாவது தீர்வு என்னன்னு சொன்னால், அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்பேட்டிபிளாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு உதாரணம் தான் தந்தேன், அந்த மீனுடைய உதாரணம். மீன் வந்து தண்ணிக்கு தான் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு, வெளியில் கொண்டு வந்தால் வேலை செய்யாது. அப்போ சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது வந்து விண்டோஸ் 10க்கு தான் சப்போர்ட் பண்ணும், விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் பண்ணாது. சில சாஃப்ட்வேர்ஸ் விண்டோஸ் 11க்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி வேர்ஷன்ஸ், இந்த ப்ரொசஸர்ஸ், இதெல்லாமே வந்து அதனுடைய கம்பேட்டிபிலிட்டி சம்பந்தமான விஷயங்கள். ஒன்றோடு ஒன்று பொருந்தினா தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து வேலை செய்யும். இப்போ ஒரு நல்ல உதாரணம் தான் அதுக்கு. சிலாக்களோட ஃபோனில் ஜூம் வந்து வேலை செய்யாது, பழைய ஃபோனில். இப்போ வர புது ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை, பழைய ஃபோனில் வந்து ஜூம் வந்து வேலை செய்யாது. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஜூம் ஒர்க் பண்ணக்கூடிய என்வாயன்மெண்டில் வந்து அந்த ஃபோனில் இல்லை. அந்த ஃபோனில் ஜூம் ஒர்க் பண்ணக்கூடிய என்வாயன்மெண்டில் வந்து இல்லை, கம்பேட்டிபிலிட்டியாக இல்லை. அப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இசைவாக்கம் இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யும். அப்போ ரெண்டாவது தீர்வு என்ன செய்யணும் என்றால், சாஃப்ட்வேர் கம்பேட்டிபிலிட்டியை வந்து நாங்கள் செக் பண்ணணும். ரைட். அப்போ எழுதிக்கொள்ளுங்க, 2 போட்டு. மென்பொருள் உங்களது கணனி விவரக்கூறுகளுக்கு பணிசெயல் முறைமைக்கும் இசைவாக கம்பேட்டிபிள் உள்ளதா என பார்க்க.
ரைட். இதையும் கீழே ஒரு உதாரணம் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சாஃப்ட்வேர் கம்பேட்டிபிலிட்டி வெர்ஷன் ப்ரொசஸர். நான் இது சொன்னேன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த உதாரணம் வந்து ஞாபகம் வரணுமே. அது 2வது தீர்வு. ரைட். ஓகே, 3வதுக்கு போவோம். 3வது தீர்வு என்னண்டா பிள்ளைகள், இப்போ அனுமதி பத்திரம் உடன் கூடிய மென்பொருளா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லைசன் மென்பொருளா, ஒரு சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் வாங்குகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பை நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அது ஃப்ரீயாக இல்லாட்டி நாங்கள் காசு கொடுத்து வாங்கணுமா? வாட்ஸ்அப் ஃப்ரீ இல்லையா? ப்ளே ஸ்டோருக்கு போனால் நாங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பை டிரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதில் 2வது கடைசியாவது கொஞ்சம் போடுறீங்களா? ரைட். அப்போ வாட்ஸ்அப்னு சொல்கிறது ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டிரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இதே நீங்கள் உங்களோட லேப்டாப்புக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லாட்டி விண்டோஸ், நாங்கள் இங்கே பிரயோகம் மென்பொருள் பேசுகிறதுனால விண்டோஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி எக்ஸல்னு சொல்லுவோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண இயலாது, நீங்கள் காசு கட்டணும். ஏன் அது காசு கட்டணும்னு சொன்னால் அது உரிமம் பெற்ற சாஃப்ட்வேர், லைசன்ஸ் சாஃப்ட்வேர். லைசன்ஸ் நான் கதைக்கிறது விளங்குது தானே? நான் கதைக்கிறது விளங்குதா? நான் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேனே, நான் அதை உங்களுக்கு மேலே போட்டது நீங்கள் அதை பார்த்து எழுதிங்கன்னு சொல்லி நான் 3வது தீர்வு 3வது நான் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். அப்போ 3வது தீர்வு என்னன்னு சொன்னால் லைசன்ஸ் சாஃப்ட்வேரா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்கணும். லைசன்ஸ் சாஃப்ட்வேர்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் வந்து சல்லி கட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த காசை கட்டி லைசனை பெற்ற பின்னர் தான் நாங்கள் என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். ரைட். இப்போ இதில் ஒன்று இருக்குது, நான் உங்களோட ஒரு நாலேஜுக்காக சொல்லித்தரேன். ரைட். என்னென்றால் கேமிங் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது தானே, இந்த GTA, IGI, GTA அதெல்லாம் வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர். அதெல்லாம் வந்து நாங்கள் காசு கட்டி தான் நாங்கள் என்ன செய்யணும், வாங்கணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா அதை காசு கட்டாமல் பிழையான முறையில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். எப்படி பிழையான முறைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் க்ராக் வேர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். க்ராக் வேர்ஷனை நாங்கள் காசு கட்ட தேவையில்லை, சரியா? காசு கட்ட தேவையில்லை, ஒரு களவால் எடுக்கிற மாதிரி. ரைட். களவால் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் நாங்கள் எங்களோட லேப்டாப்பில் போட்டு வச்சு பாவிச்சோம்னு சொன்னால் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சிடும், அந்த ஹேக் ஆயிரும், ஹேக் பண்ணப்பட்டுரும். அப்படி இல்லாட்டி ஒழுங்காக வேலை செய்யாது, டிலே ஆகும், லெக்கிங் ஆகும் லேப்டாப், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். அப்போ 3வது தீர்வு தான் ரைட், அனுமதி பத்திரத்துடன் கூடிய மென்பொருளா என்பதை ஆராய்ந்து பார்க்க. எழுதுங்க 3வது. இந்த அனுமதி பத்திரத்துடன் அதுக்கு ப்ராக்கெட்டில் போட்டுக்கொள்ளுங்க லைசன்ஸ். இதுதான் இதில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கிறேனே, அனுமதி பத்திரத்துடன் ப்ராக்கெட்டுக்குள்ளே லைசன்ஸ் கூடிய மென்பொருளா என்பதை ஆராய்ந்து பார்க்க.
ரைட். 4வது தான் இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும். பொதுவாக உங்களோட ஃபோன் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணினா சில சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யுமே, சில சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யும். அப்போ தீர்வு 4வது எழுதி கொள்ளுங்க. இது அப்படியே எழுதி கொள்ளுங்க. பிரயோக மென்பொருளை திருத்தி பிரகடுக்குள்ள ரிப்பேர் அமைத்து கணனியை மீள தொடக்கி ரீஸ்டார்ட் மென்பொருளை திறந்து கொள்ள வேண்டும். இதுதான் 4வது தீர்வு. கொஞ்சம் குயிக்காக எழுதுங்களேன். எழுந்துட்டேன். ரைட். 5வதுக்கு போவோமே. 5வது தீர்வு. அஞ்சாவது தீர்வு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆப்பை நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணினு சொன்னால் எங்களுக்குரிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போவோமே. ரைட். அப்போ அதையும் எழுதி கொள்ளுங்க. கணனியில் நிறுவப்பட்டுள்ள தொழிற்படாத மென்பொருளை அகற்றி அன்இன்ஸ்டால் மீண்டும் நிறுவி இன்ஸ்டால் கொள்ள வேண்டும். இவ்வளோ மட்டும் எழுது. சரியா? எழுதியாச்சு. ரைட். அப்போ நாங்கள் இவ்வளோ நேரமும் என்ன படித்தோம்னு பார்ப்போமே, டக்குன்னு குயிக்காக பார்த்துட்டு வருவோம். ரைட். இவ்வளோ நேரமும் என்ன படித்தோம்னு சொன்னால், பிரயோக மென்பொருள் சார்ந்த தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட். பிறகு அதை எப்படி நாங்கள் தீர்வு செய்கிறது அப்படி என்னும் சொல்லியும் பார்த்தோம். நாங்கள் எப்படி நாங்கள் இதான் பிரயோக மென்பொருள் சார்ந்த தவறுகள். ஒன்று, செயற்படுத்த முடியாமை, திறந்த போதும் துளங்களை காட்டாமை, முழுமையாக இடைமுகம் தென்படாமை, திறப்பதற்கு நீண்ட நேரம் செல்லுதல், மெதுவான இயக்கம்,
பயனரின் கட்டளைக்கு அமைய தொழிற்படாமை, பணி செயல்முறைமை சார் செயற்பாடுகள் நடைபெறாமை. அப்போ இதற்கான தீர்வுகள் என்ன பார்த்தோம்? முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? என்ன தீர்வு பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? முதலாவது செயற்படுத்த முடியாமை. அது தவறுகள். ஓகே, இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோக மென்பொருளை ஏற்படலாம். இதற்கான தீர்வு ஒன்று நாங்கள் கதைச்சோம். மென்பொருளை மூடி மீண்டும் திறத்தல். க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணுறது. க்ளோஸ் அண்ட் ஓப்பன். ரைட். ரெண்டாவது நூறா என்ன பார்த்தோம்? ரெண்டாவது தீர்வு இப்பதானே சொல்லி தந்தேன் நூறா. மென்பொருள் உங்களது கணினி விவரக்கூறுகளுக்கும் பணி செயல்முறைமைக்கும் தெளிவாக உள்ளதா என பார்க்க வேண்டும். கம்பேட்டிபிலிட்டி பார்த்தோமா இல்லையா? மூணாவது என்ன தீர்வு பார்த்தோம்? லைசன்ஸ் சாஃப்ட்வேரா? நாலாவது என்ன பார்த்தோம்? ரிப்பேர் அண்ட் ரீஸ்டார்ட். கடைசி என்ன பார்த்தோம்? uninstall and install. பாருங்க, உங்களுக்கு தெளிவா இதை சுருக்கமாகி தந்திருக்கிறேன். ரைட். இதான் தீர்வு, இதான் பிரச்சனைகள். ஸோ இதை சமரி மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். ரைட். முதலாவது க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறது, ரெண்டாவது கம்பேட்டிபிலிட்டி. இப்படி சொன்னோன்னா உங்களுக்கு விளங்கணும் கம்பேட்டிபிலிட்டினா என்னன்னு சொல்லி. இப்படி சும்மா எழுதுறல்ல, இது உங்களுக்கு லேசாக ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு மட்டும்தானே. அப்படி கம்பேட்டிபிள்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும். நான் கதைச்ச உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கம்பேட்டிபிளில் என்னென்ன வேர்ஷன் பார்க்கலும், ப்ரொசஸஸ் பார்க்கலும், இதெல்லாம் ஞாபகம் வரணும். அடுத்தது லைசன்ஸ்ன்னு சொன்னால் அதுக்குரிய விஷயத்தை நீங்கள் எழுதணும். சும்மா லைசன்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வராது. இது உங்களுக்கு லேசாக ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய ஒரு முறை. இதான் தவறுகள், இதான் தீர்வுகள். அவ்வளோதானே. ரைட். ஓகே. அடுத்த தலையங்கம் போடுங்க, பணி செயல்முறைமை சார்ந்த பிரச்சனைகள். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இந்த தலையங்கத்தை போடுங்க, பணி செயல்முறைமை பிரச்சனைகள். ரைட். பணி செயல்முறைமை பிரச்சனைகள் இதையும் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன்னு சுருக்கமாக. பணி செயல்முறைமைன்னா இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம், உதாரணம் என்ன? விண்டோஸ், லினக்ஸ், உபுண்டு. ரைட். இது என்ன செய்யும் என்று சொன்னால், இதுவும் நான் ஆரம்ப கிளாஸுகளில் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். உங்களோட நோட்ஸுகள் எடுத்து பாருங்கள். ரைட். ஆரம்ப கிளாஸில் விண்டோஸ் என்ன செய்யும், விண்டோஸ் ஏன் நாங்கள் பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ பணி செயல் முறைமையில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக பயனருக்கு, அதாவது யூசருக்கு அநேகமான சிக்கல்கள் ஏற்படும். அவையாவன கணனியை தொடக்குவதற்கு அதிக நேரம் செல்லுதல். நீங்கள் கணனியை ஒன் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது மிச்ச நேரத்துக்கு பிறகு தான் ஒன்று ஆகும். அடுத்தது, அனைத்து செயற்பாடுகளும் மிக மந்த கதியில் தொழிற்படுதல். ஸ்பீட் குறைவாக இருக்கும், நல்லா டிலே ஆகும் எல்லா விஷயம் செய்கிறது.
அடுத்தது சேம் விஷயம்தான், பயனரின் கட்டளைகளுக்கு அமைய தொழிற்படாமை. நீங்கள் ஏதாவது ஒன்றை என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நடக்காது, அது வேற ஒன்று செய்யும், கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் போகும். அடுத்தது வந்து டெஸ்க்டாப் இருக்குது தானே, முதலாவது வார அந்த டெஸ்க்டாப் வந்து வெறுமையாக காட்சி அளிக்கும், எந்தவித ஐக்கனும் இல்லாமல் வெறுமையாக வந்து காட்சி அளிக்கும். ஸோ இதையும் வந்து எழுதிக்கொள்ளுங்க. இந்த 1 2 3 4 போட்டு எழுதிக்கொள்ளுங்க. பிரச்சனைகளை கீழே நாங்கள் சொல்லுவோம். 1 2 3 4. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன்னு சொன்னால், கணனி பணி செயல்முறையுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படலாம், அதை ஒன் பண்ணுறதுக்கு மிச்ச நேரம் எடுக்கும். அடுத்தது டிலே ஆகும், எல்லா விஷயமும் செய்ய டிலே ஆகும். அடுத்தது பயனரின் கண்ட்ரோலுக்கும் இல்லாமல் வேறு ஏதாவது தொழிற்படும். அடுத்தது டெஸ்க்டாப் வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக போட்டேன். பக்கத்தில் ஒன் பண்ண மிச்சம் நேரமாகும், எல்லா விஷயத்துலேயும் டிலே ஆகும், கண்ட்ரோலாக இருக்காது. கடைசி வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து பிளாங்காக தெரியும். ரைட், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு குயிக்காக இதுக்குரிய படிமுறைகள் தீர்வுகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். அதை எழுதிட்டீங்களா? எல்லாரும் இது எழுதிட்டீங்களா? இவ்வளவு எழுதிட்டீங்களா? இல்ல, கடைசியாது எழுதுங்க எழுதுங்க. ரைட், அப்போ இதுக்குரிய தீர்வுகளை பார்ப்போம். அடுத்த தலையங்க போடுங்க தீர்வுகள். ரைட், முதலாவது தீர்வு ஒன்று எழுதுங்க. இந்த தீர்வு ஒன்றில் என்னண்டா, நீங்கள் கம்ப்யூட்டரை ஒன் பண்ணினோன்னே சில ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் இருக்குது. இதை நான் இன்னொரு உதாரணத்தால் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேனே. இப்போ நீங்கள் ஃபோனை ஒன் பண்ணுறீங்க. ஃபோனை ஒன் பண்ணினோன்னே இப்போ உங்களோட கோல் இருக்குத்தானே, கோலுக்குரிய சாஃப்ட்வேர், மெசேஜுக்குரிய சாஃப்ட்வேர், வாட்ஸ்அப்புக்குரிய சாஃப்ட்வேர் எல்லாம் ஒன் பண்ணின உடனே வந்து அதுவும் ஒன்றாகிடும், அதுவும் ஒர்க் ஆகும். ரைட், நீங்கள் ஃபோனை ஒன் பண்ண உடனே உங்களுக்கு கோல் வரணும். ஃபோனை ஒன் பண்ண உடனே யாரும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினு சொன்னால் என்ன செய்யணும்? மெசேஜ் வரணும். அப்போ ஃபோன் ஒன் பண்ணக்குள்ளே அந்த ஒன்றாகிற ப்ரோக்ராமுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்னு சொல்லி. இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஒன்றாக மிச்சம் நேரம் எடுக்கும். அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் வந்து மிச்சம் டிலே ஆகும், ஸ்லோவாக வேலை செய்யும்.
ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை வந்து நாங்கள் குறைக்கணும். ஃபோன் ஒன்றாகக்குள்ள வாட்ஸ்அப்பையும் ஃபோனையும் கோலையும் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யுங்க ஒன் பண்ணுங்கள். மிச்ச ஜூம் வேணாம், வைபர் வேணாம், ஐஎம்ஓ வேணாம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை வந்து குறைச்சி கொள்ளலும். ஸோ ஒன்று எழுதுங்க. தொடக்க செய்நிரல்களில் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் தேவையற்ற செய்நிரல்களை அகற்ற வேண்டும். இது ஒன்று, தீர்வு ஒன்று. ரைட், தீர்வு 2 பார்ப்போம் நாங்கள். தீர்வு 2, இப்போ நிறைய ஃபைல்ஸ் இருந்தால், இப்போ உங்களோட ஃபோனில், இதையும் நான் உங்களுக்கு ஃபோன் ஊடாகவே விளங்கப்படுத்துகிறேன். இப்போ உங்களோட ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் இருந்தால், நிறையா சாங்ஸ் வீடியோஸ் இருந்தால் ஃபோன் வந்து வேலை செய்கிறது குறையும் தானே. அப்போ என்ன செய்யணும், தேவையற்ற ஃபைல்ஸுகளை நாங்கள் என்ன செய்யணும், டிலீட் பண்ணணும். அதில் நீங்கள் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கீங்க உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள் புறவைக்கு க்ளீனப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு ஃபோனில், ஃபைல் க்ளீனப் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத ஃபைல்ஸுகளுக்கு தமிழால் என்ன சொல்லுவோம், கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ் பண்ணாத ஃபைல்ஸுகளாக இருக்கலாம், இல்லாட்டி வீடியோஸாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிவிடும். அப்போ தீர்வு 2 நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், தேவையற்ற கோப்புகளை நீக்குவதற்கு டிஸ்க் கிளீனப் ஐ பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற கோப்புகளை நீக்குவதற்கு டிஸ்க் கிளீனப்பை பயன்படுத்த வேண்டும். கோப்பு சொன்னால் ஃபைல்ஸ். தீர்வு 3, தீர்வு 3ல் என்ன பிள்ளைகள் சொல்கிறாங்கன்னா, பணி செயல்முறைமையை திருத்த வேண்டும். ரைட், ரிப்பேர் பண்ண வேண்டும். கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்ஷன் உண்டு பிள்ளை, என்னென்னா இந்த மாதிரி பாருங்கள், விளங்குதாண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும். ட்ரபிள் ஷூட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ட்ரபிள் ஷூட்னா என்ன, தமிழால் என்னன்னு சொல்லுவோம், ட்ரபிள்னா பிரச்சனை, ஷூட் பண்ணன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை இல்லாமல் ஆக்குற அந்த மாதிரி. அப்போ ட்ரபிள் ஷூட்னு சொன்னால் பிரச்சனையை தானாகவே ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கம்ப்யூட்டரில் இருக்குது. இப்போ இங்கே நீங்கிட்ட பாருங்கள், ரெக்கமெண்டட் ட்ரபிள் ஷூட் ப்ரிஃபரன்சஸ். Microsoft can recommend and run troubleshoot to fix issues. ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அது தானாகவே என்ன செய்யும், அந்த ட்ரபிள் ஷூட்டரை ரன் பண்ணி இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணும்.
ஸோ நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரன் ஆட்டோமேட்டிக்கலி தென் நோட்டிஃபை மீ. ஆட்டோமேட்டிக்கலாகவே ஏதாவது இஷ்யூஸுகள் வந்தால் இது என்ன செய்யும், ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளும். ஃபிக்ஸ் பண்ண பின்னால் என்ன செய்யும்னா எனக்கு சொல்லும் இந்த பிரச்சனை இருந்துச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொல்லி. ரைட். ஸோ இதான் அந்த ரிப்பேர். ரைட், ரிப்பேர். அப்போ 3வது எழுதி கொள்ளுங்க, பணி செயல்முறையை திருத்த ரிப்பேர் வேண்டும். கடைசி 4வதையும் எழுதி கொள்ளுங்க, ரீஇன்ஸ்டால் செய்தல் வேண்டும். ரீஇன்ஸ்டால் செய்தல் வேண்டும். ரீஇன்ஸ்டால் செய்தல் வேண்டும். அது தெரியும் இல்லையா, ஏதாவது ஒன்று அது அந்த பணி செயல்முறையுமே வேலை செய்யாட்டி திரும்பி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால், அதான் நாங்கள் ரீஇன்ஸ்டால்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு உங்களுக்கு லேசாக நான் சொல்லித்தரேன்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் delete பண்ணணும். டூ டிஸ்க் cleanup செய்யணும். நம்பர் 3 repairs. நம்பர் 4 reinstall. இது வந்து உங்களுக்கு சுருக்கமாக தந்திக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஞாபகம் வச்சுக்கொள்ள சுருக்கமாக தந்திக்கிறேன். எல்லாத்தையும் எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் தானே. அப்போ என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு சமரி இல்லாட்டி எங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசோ அது மாதிரி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். ஆனால் இப்படி எழுதுறதில்ல, சும்மா delete startup program அப்படின்னு எழுதல, தெளிவாக விவரித்து எழுதணும். எழுதினா சொல்லுங்க. ரைட், ஓகே. மத்தாக்கள் எழுதி முடிஞ்சா? நூரா, சஹலான், சதா இல்லை சார். எழுதுங்க, குயிக்காக எழுதுங்க. எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே, ரைட். ஸோ சதா எழுதியாச்சா? சதா தூங்கினீங்களா? இல்லை. எழுதியாச்சா? எழுதிட்டேன். ஆ,
ரைட். அப்போ இந்த கிளாஸில் வந்து நாங்கள் கடைசி பகுதி அந்த 2ஆம் பாடத்தில் உள்ள கடைசி பகுதியை வந்து முடிச்சிட்டோம். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் 1, 2, 3 இந்த 3 பாடங்களையும் வந்து முடிச்சிட்டோம். ரைட். இனி வந்து எங்களுக்கு இருக்கிறது ப்ரோக்ராமிங் செய்நிரலாக்கம்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அடுத்தது பௌதீக கணித்தல்களுக்கான மென்பொருள் பயன்பாடு எக்ஸல். அடுத்தது வந்து இணையத்தில் உலாவும் இன்டர்நெட் யூசேஜ் வந்திருக்கு. மிச்சம் 3 பாடம். ஸோ இப்போதைக்கே நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய மாதிரி வந்துட்டோம். ரைட். இந்த 3 பாடம் தான் இருக்குது. அதையும் முடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபுல் டேர்ம் வந்து முடிஞ்சிடும். ரைட். அடுத்த பாடம் தொடங்குறதுக்கு முன்னால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த 3 பாடத்துக்குரிய பயிற்சிகளை கொஞ்சம் செஞ்சு விட போகிறேன். ரைட். அப்போ அங்கால கிளாஸ் வந்து நான் செயற்பாடுகள் பயிற்சிகள் தான் வந்து நான் செய்விப்பேன் 3 பாடத்துலையும். ரைட். கொஞ்சம் தெளிவுகள் வாரத்துக்காக வேண்டி ரைட். இன்றைக்கி படித்ததில் யாருக்கும் எதுவும் டவுட்டுகள் இருக்கா? விளங்கிச்சா என்ன படித்தோம்னு சொல்லி இன்றைக்கி